ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலவேளையிலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மாதத்தின் கடைசி ஆராதனை. இந்த கடைசி ஆராதனையிலே என்னையும் உங்களையும் பார்த்து ஒரு 3 கேள்விகளை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு 3 கேள்விகள் நான் உங்களிடத்திலே வைத்துவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். நீங்களும் நானும் எப்பேற்பட்ட கனிகளை கொடுக்கிறவர்களாய் இந்த பூமியிலே இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் இருந்து நான் பேசுகிறேன். வேதத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசினதை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். கர்த்தர் தேடி பார்க்கிறார். அந்த மரம் வெறுமையாய் இருந்தது. நீ எந்த மரம் என்பதை தீர்மானம் பண்ணிக்கொள். வெறுமையான மரமாய் இருந்தால் வெறுமையான மரத்தை வெட்டி எரிக்கும்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை. விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்கிறோம், காணிக்க போடுறோம், உபவாசம் எடுக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றோம், கூட்டங்களுக்கெல்லாம் போறோம். ஆனா மரம் எப்படி இருக்குதானா வெறுமையாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வெறுமையான மரத்தை என்ன பண்ணணும் கர்த்தர் பேசுகிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். லூக்கா 13:6 9 வரை. அப்பொழுது அவர் ஒருவன் ரெட் கலர் அத்தி மரத்தை தேடுகிறார். மன்னிக்கணும், மரத்திலே அத்தி பழத்தை தேடுகிறார். அதிலே கனிகள் இல்லை. அதை உண்டாக்கின எஜமான் சொல்றாரு, இது ஏன் நிலத்தை கெடுக்க வேண்டும், ஆகினால் இதை வெட்டி போடு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் தேடுகிறார். இந்த மரத்தை நான் வைத்தேன், இது கனி கொடுக்கவில்லை. ஒருவர் சொல்லுவாங்க பாருங்க, மரத்தை வச்சுவன் தண்ணி ஊத்துவான். ஊத்துறாரு, ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறார், தன்னுடைய ஜீவ ரத்தத்தை ஊற்றுகிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற கனி நம்மிடத்தில் இல்லை, வெறுமையாய் இருக்கிறது, அதை வெட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் கிறிஸ்துவர்கள் தான், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான், ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், எல்லாம் இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற கனி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? இந்த ஏப்ரல் மாதம் இறுதி ஆராதனையிலே நம்மை நாம் ஆராய்வோம். காரணம், கனி கொடுக்காத மரத்தை கர்த்தர் வெட்டி போடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வெட்டி போடுங்கள் என்கிற அனுபவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்தோ பரிதாபம், பரிதாபமான வாழ்க்கை. வெட்டி போடுகிற அனுபவத்தை குறித்து நான் ஒரே ஒரு மனுஷனை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவன் பெயர் யூதாஸ் காரியோத். தேவன் விரும்பின கனி கொடுக்கவில்லை, பிசாசுக்கு ஏற்ற கனியை கொடுத்ததினால் அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் எதிர்பார்க்கிற கனி என்ன என்பதை முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் சபைக்கு போகிறோம், கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், எப்பேற்பட்ட கனி நாம் கொடுக்கிறோம்? நம்முடைய வாயிலிருந்து எப்பேற்பட்ட வார்த்தைகள் வருகிறது? பிள்ளைகளை எப்பேற்பட்ட வார்த்தைகளினால் நாம் தேற்றுகிறோம்? நம்முடைய வாயின் கனி
எப்பேற்பட்டதாய் இருக்கிறது? அடுத்தவர்களை உருவ குத்துகிறதா, அடுத்தவர்களை தேவனுக்குள் உருவாக்குகிறதா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறதா அல்லது உலக சிநேகித வார்த்தைகளா இருக்கிறதா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. முதல் கனி அவர் தேடுகிறது நம்முடைய நாவில் இருக்கிற கனியை தேடுகிறார். நம்முடைய நாவு எப்பேற்பட்ட கனியை தருகிறது? இப்போ கண்ணை மூடிக்கிட்டு உங்களை கேட்டா அல்லது உங்களை கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வார்த்தையை சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். பாகக்காய் அப்படின்னா எப்படிதான் இருக்குங்க? ஏன்? நீங்க ருசி பார்த்துருக்கிறீங்க, கரெக்டா? மாங்காய் புளிப்பு, நீங்கள் ருசி பார்த்து இருக்கிறீர்கள். உங்களை என்னையும் ஒருத்தர் ருசி பார்த்துட்டு தான் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். நீங்க சொல்லலாம், பிரதர் நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஒழுங்கா இருக்கிறேன், ஜெபம் பண்றேன், வீட்டில் டெய்லி ஜெபம் நடக்குது, வீட்டில் டெய்லி பாடுறோம், ஆராதனை பண்றோம். உன் வாய் எதை பேசுது? ஆண்டவர் கேட்கிறார், உன் வாய் எதை பேசுது? புறம் கூறுதா? உன் வாய் அடுத்தவர்களை குறை பேசிக்கொண்டே இருக்கிறதா? உன் வாய் அடுத்தவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறதா? அல்லது உன் வாய் உன் பிள்ளைகளை சபித்து கொண்டே இருக்கிறதா? உன் வாய் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்குதா? கர்த்தர் கேட்கிறாரு. என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சின்ன வயசுல கேட்ட பள்ளிக்கூடத்தில் ஒரு கதை. ஒரு படிக்கிற மாணவன், அவன் 1ஆம் வகுப்பு படிக்கும் போது பக்கத்து பெஞ்சில் உட்கார்ந்திருந்தவனுடைய ரப்பர் கொண்டு வருகிறான். தாய் அவனை அப்ரிஷியேட் பண்ணி, நல்ல பையனா, ஏதுடா, ரொம்ப நல்லது நல்லது, வச்சுக்க அப்படியே பத்திரமான்றான். 2வது பென்சில் கொண்டு வருகிறான். இப்படியே அவன் வளர 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 அவனுடைய ஆட்டிடியூடு மாறுது. அவனுடைய ஆட்டிடியூடு அப்படியே மாற 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 அவன் வாலிப வயதாகிறான், பெரிய கொள்ளைக்காரனாக மாறுகிறான். கடைசியில அவனுக்கு தூக்கு தண்டனை நிர்ணயிக்கிறார்கள். தூக்கு தண்டனைக்கு முன்பாக அவனை பார்த்து கேட்கிறார்கள், உன்னுடைய கடைசி ஆசை என்ன தம்பி? அவன் சொல்றான், நான் ஒரு விசை என் தாயாரை நான் பார்க்க வேண்டும், எனக்கு அதுக்கு மாத்திரம் அனுமதி கொடுங்கள். அவன் தாயாரை அழைக்கிறார்கள். தாயாரை பார்க்கிறான். தாயாரிடத்துல அவன் கேட்கிறான், அம்மா நான் ரப்பர் திடீர்னு வந்தேன்ல, அப்பவே இது தப்புன்னு சொல்லியிருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். நான் பென்சில் எட்டுன்னு வந்தேனே, அப்பவே என்னை கோலால் அடிச்சிருந்தா நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இந்த வேலையை செய்திருக்க மாட்டேன். எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு இன்னைக்கு தண்டனையே நான் அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது அந்த தாய் கசந்து அழுது கொண்டு போனாலாம். அது எதற்காக சொன்னார்கள் அந்த கதை என்றால், நல்ல குணம் அல்லது நல்ல அறிவுரை என்ற தலைப்பிலே எனக்கு ஞாபகம் வந்ததினால நான் பேசுகிறேன். இன்றைக்கு நம்முடைய சிறு சிறு தவறுகளை ஊழியர்களோ ஊழியத்திலேயோ விசுவாசிகளோ அல்லது ஊழியக்காரர்களோ உங்களோடு கூட பேசுவாரானால், நான் செய்த தவறை நான் ஒப்புக்கொண்டு இந்த தவறிலிருந்து நான் வெளிவருவது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு பாஸ்டர் என்னமோ கடுப்பா பேசுகிறாரே, பிரதர் என்னமோ கடுப்பா பேசுகிறாரே, அவர் என்னவோ எடுப்பாய் பேசுகிறாரே, கடுப்பா எடுப்பா பேசல, உங்களை கர்த்தரோடு நடக்க வைக்க பேசுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும் அந்த மரம் எப்படிப்பட்டது என்று சொல்லி. உபாகமத்தின் புஸ்தகம் 20:20 மாத்திரம் வாசிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமம் 20:20. உபாகமம் 20:20. புசிக்கிறதுக்கேற்ற கனிகொடாத மரம் என்று நீ அறிந்திருக்கிற மரங்களை மாத்திரம் வெட்டழித்து உன்னோடு யுத்தம் பண்ணுகிற பட்டணம் பிடிப்படும் மட்டும் அதற்கு எதிராக கொத்தளம் போடலாம். கனி புசிக்கத்தக்கதான கனி கொடாத மரத்தை எல்லாம் என்ன பண்ணுங்க, வெட்டி போடு.
இங்க சொன்ன பாருங்க, வெறுமை. ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த மரம் வெறுமையா இருந்து இது வெட்டி போடுனாரு. அடுத்தது புசிக்கிறதுக்கு ஏற்ற கனி தரலையா. எதுக்கேற்ற கனி? புசிப்பதற்கேற்ற கனி தரல. அதை பார்த்து ஆண்டவர் சொல்ற, கனி தரதான் வர ஆராதிக்கிற, காணிக்க கொடுக்குற, என்னென்னமோ செய்யற, இது ஒரு வகையான கனியா இருக்குது. ஆனா ஆண்டவர் புசிக்கிறதுக்கு ஏற்ற கனி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, வெட்டி போட்டிருப்பா, வெட்டி. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வெளியே போயிட்டோம்னா, நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேனே, நாய் கூட நம்மளை மதிக்காது. நம்மளை ஒரு வேளை வரவேற்கலாம். பிரதர் எப்படி தெரியுமா, சிஸ்டர் எப்படி தெரியுமா, ஆனா ஒன்னு சொல்ற, நீ தேவ சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் தேவனுடைய பாதுகாப்போடு வாழ முடியும். அவர் சமூகத்தை விட்டு போயிட்டா ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டதை போலதான் ஒளிந்து கொள்ள முடியும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 to 6 முடிய கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அடுத்த கனி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம். அது எப்பேற்பட்ட கனி? புசிக்கத்தக்கதான கனி இல்லை. அடுத்தது ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு கனி இருக்குது, அதை பாருங்கம்மா. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலிகளை எடுத்து போடுவேன், அது மேய்த்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதி உண்டு போம். அது பாழாகி விடுவேன். அதன் கிளையை நறுக்கப்படாமல் களை கொத்தி எடுக்கப்படாமல் போவதினால் முட்செடி ஏன் நெரிச்சலில் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளிடுவேன் என்றார். அம்மா 5ஆவது அதிகாரம் தானம்மா? 5ஆவது அதிகாரம் 1ஆவது வசனமா? 1 இப்போது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடித்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை தோட்டங்களை நட்டு திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருவேன் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆமென். ஆண்டவர் பண்படுத்தி பயன்படுத்தி ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்குகிறார், சபையை உருவாக்குகிறார். விசுவாசிகள் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கனி தருகிற ஒரு செடியாக சபையிலே கர்த்தர் நாட்டி இருக்கிறார். நாட்டினது மாத்திரம் இல்லை, வார்த்தை சொல்லுது, தேவையில்லாத கல்லு தேவையில்லாத சத்தியங்களெல்லாம் எடுத்து அப்படி தூர போட்டுட்டு இது நல்ல குலை தள்ளுகிற ஒரு கனிச்செடி செடியாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பி நம்மை பார்க்கிறார். திராட்சை கொடியும் வந்துச்சு, ஆனா அது எப்படியாப்பட்டதா இருந்துச்சா? அது எப்படியாப்பட்டதா இருந்துச்சாமா? 6வது வசனம், அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளையை நறுக்கப்படாமலும் களை கொத்தி. 5வது வசனம், இப்பொழுதும் அது எப்படி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சா? என்ன பழம்? என்ன பழம்? என்ன பழம்? யோசித்து பாருங்க, நம்ம என்ன பழம் கொடுத்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவர் பார்க்குறாரு, இது திராட்சை தோட்டம். இயேசுவின் அற்புத சுவிசேஷ சபை ஒரு திராட்சை தோட்டம். இதில் இத்தனை கொடியை நாட்டி வச்சிருக்கிறேன், கொலை தள்ளிருச்சு, நான் ருசி பார்க்க வரேன். ருசி பார்த்தா எப்படி இருக்குது? கசப்பா இருக்குது. இதற்கா என் ரத்தத்தை சிந்தனை, இதற்கா நான் எருவு
போட்டேன். நான் எப்படி சிந்திக்கிறேன்? அவருடைய இரத்தத்தை ஊற்றி எருவாக தன்னுடைய சரீரத்தையே பிச்சு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தையே எருவாக கொடுத்திருக்கிறாருங்க. அவர் இரத்தத்தை ஊற்றி இந்த செடி வளர, இந்த கொடி வளர அவர் கிருபை செய்திருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, நல்ல கனி கொடாத இந்த மரம், மன்னிக்கணும், நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது எருவு, எது நமக்கு கொடுக்கப்பட்ட எருவு, நல்லா கவனிச்சு பாருங்க. நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது. இருக்குதா இல்லைங்களாங்க? இல்லாத வசனத்தை சொன்ன மாதிரியே உக்காண்டிருக்கிறீங்க. எல்லாரும் அப்படியே கீழே குனிஞ்ச வாக்கிலே இருக்கிறீங்களே. இருக்காமா சுமதிமா? எல்லாருக்கும் சீக்கிரத்தில் கண் டாக்டரை அழைத்து கண் செக் பண்ணி, இல்லை சீக்கிரமாக அந்த லேப்டாப்பை வாங்கி இதுலையாச்சும் டிஸ்பிளே பண்ணுங்கப்பா. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அது கனியினால் அறியப்படும். அல்லேலூயா. மரமானது அதன் கனியினால், நல்ல மரம் கெட்ட மரம், நீ எந்த மரம்? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இல்லை, சூஸ் த சாய்ஸ். நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். உண்மைதான் சொல்கிறேன். உங்கள் பக்கமே விட்டுறேன். நான் உங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது. உண்மைதான் சொல்கிறேன். நான் ஜட்ஜ் பண்ணுற வேலை எனக்கு இல்லை. ஏன்னா நான் வேலைக்காரன், எஜமான் கிறிஸ்து. அல்லேலூயா. என் வேலை என்ன தெரியுங்களா? இதில் இருக்கிற சத்திங்களெல்லாம் எடுத்து போடணும், க்ளீன் பண்ணணும், காவா வெட்டி தண்ணி பாய்க்கணும். இதுதான் என் வேலை. ஆமென். அல்லேலூயா. இந்த மரத்தை புடுங்கி போடு அப்படின்னு சொல்கிற அதிகாரம் எனக்கு இல்லை. எஜமான் வருவார், புடுங்கி போடுன்னுவார், வெட்டுன்னுவார். அவராச்சு நீங்களாச்சு. அல்லேலூயா. கல்லெல்லாம் பொறுக்கி போடுற வேலை என் வேலை. ஏன்னா நீங்கள் ஒரு சில நேரம் சொல்வீங்கள்ல, எனக்கு இது யாரும் கற்றுத்தரவில்லை, எப்படி கனி கொடுப்பது என்று எனக்கு தெரியாது. இந்த மாதிரி அடப்பு இருக்குது. இந்த அடப்பை எடுக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத இந்த செவி அடப்பு. எல்லாரும் ஒகனைக்கல் கூட்டின்னு போயிட்டு அது எண்ணெய் விட்டு அதெல்லாம் எடுக்கிறாங்க. ஒகனைக்கல்ல தான் பார்த்தேன். ஒரே ஒரு வருஷம் தான், எல்லாம் ஒரே ஒரு வருஷம் தான் என் வாழ்க்கையிலே ஒரே வருஷம் தான் போனேன். இன்னும் வரைக்கும் போகல. ஒகனைக்கல் வெள்ளையாகுதா கருப்பாகுதான்னு இப்போ தெரியாது. சரி, கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு போகலாம். சரி, நல்ல கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனி தருவாய். ஏன்னா செடியானது, மன்னிக்கணும், கொடியானது செடியோடு ஒட்டி இருக்கணும். இயேசுவு செடி, நான் கொடி. ஆமென். அல்லேலூயா. கொடி நல்ல கனியை கொடுக்கும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, மூன்றாவதாக நீ இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அதன்படி நடக்கும்போது வாசிக்கலாமா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-8 முடியானா? இப்போ எனக்கு 8வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஆமென், ஆமென். நெஞ்சு மேல கையை வச்சு இன்னிலிருந்து சொல்லுமா, இன்னிலிருந்து இயேசுவுக்கு நான் மிகுந்த கனி கொடுப்பவனாய் இருப்பேன். மிகுந்த பலனா, மிகுந்த கனி கொடுப்பவனாய் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை இவ்வளோ அழுத்தம் திருத்தமா உங்களோடு கூட நான் சொல்றேன்னா, இந்த வார்த்தையினுடைய ரகசியத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிங்க பார்க்கலாம். இதனால் பிதா இருக்கா இல்லைங்களாங்க? நீங்கள் மிகுந்த கனிகள் கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். ஆமென்.
எனக்கும் போதும் சீஷராய் போதும் போதும். நீங்க இயேசுக்கு சாட்சியா எங்க போக போறீங்க? இயேசுக்கு சாட்சியா போகணும் தானே எனக்கு ஆசை. அவருக்கு சாட்சியா போகணும்னா இந்த மாசம் ஆரம்பத்திலே எப்பயோ தியானிச்சோம். தன் சிலுவையை சுமந்து அவருக்கு பின்னாடி போனோம். எத்தனை பேர் ரெடி? ஆண்டவருடைய சிலுவையை நான் சுமக்க ரெடி. ஆமென். சத்தமா இல்ல, போறேன்னு சொன்னவங்க தான். எல்லாரும் கும்பல் எல்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து செல்ல நான் ரெடி அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2-3 கை தான். நம்மளுக்கு சர்ச்சுக்கு வரவே டைம் இல்லை, உபவாச கூட்டத்துக்கு வரவே டைம் இல்லை, ஜபத்துக்கு வரவே டைம் இல்லை. இதுல நாம சொல்றோம் இல்லன்னு, ஆண்டவர் கனி கொடுக்கிறதுக்கு நான் தயார், சிலுவையை சுமக்கிறதுக்கு நம்ம தயார். சிலுவையை சுமப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. கனி கொடுப்பது சாதாரண விஷயம் அல்ல. அந்த கனி தர வேண்டும் என்றால் பூமியிலிருந்து சத்துவத்தை அந்த வேர் உறிஞ்ச வேண்டும். இந்த வேதத்தில் இருக்கிற சத்துவத்தை நீ உறிஞ்சி எடுக்கணும். இதுக்காக பல மணி நேரம் நீ உன்னுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றோம்? வீட்டில் நல்ல கனி கொடுக்கணும் ஆசைதான், சிலுவை சுமக்கணும் ஆசைதான். இப்ப உங்க மனசாட்சிக்கே உங்களை விட்டு விடுகிறேன். எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றோம்? எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்றோம்? மணி கூட வேணாம், எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்றோம்? ஸ்வேதா, இனிமேல் நான் முன்னாடி உட்கார மாட்டேன்ற மாதிரியே பார்க்கிறேன். எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்றோம்? எத்தனை அதிகாரத்தை வாசிக்கிறோம்? திரும்ப சொல்றேன், நான் கனி கொடுக்கணும்னா பூமியில இருக்கிற கனி கொடுக்கணும்னா அந்த மரம் பூமியில எவ்வளவு ஆழத்துல இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயங்களை அது உறிஞ்சி எடுத்து நிக்கணும். சும்மா எல்லா மரமும் கனி கொடுத்துறாது. அப்படி நீங்க தேவ சமூகத்துல பல மணி நேரம் காத்திருந்து ஜெபம் பண்ணணும். இந்த வேத வசனத்தினுடைய ரகசியத்தை வாசிக்கணும். இது இல்லாம நீ கர்த்தருக்கு கனி கொடுக்க முடியாது. ஒருவேளை நான் திரும்ப சொல்லுவேன், கனி கொடுக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சாப்பிடணும்னு நினைச்சா அந்த கனி கசப்பா இருக்கும். எந்த கனி கொடுக்குறீங்க? எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றீங்க? இதனாலதான் இவ்வளவு இடம் காலியாகுது. எவ்வளவு இடம் காலியாகுது? ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி எப்படியோ பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும், பிள்ளைங்க செழிச்சா போதும்னு பேசும்போதெல்லாம் ஜனங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, வந்தாங்க. இப்போ கர்த்தருக்கென்று நீ ஆயத்தப்படு, கர்த்தருக்கென்று நீ வளரு, கர்த்தருக்கென்று ஓடுனும் போது பகைக்கிறதுக்கு நிறைய ஜனம் எழுந்திருக்குது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீ பல மணி நேரம் ஜெபிக்காம, சத்தியத்தில் நிலைச்சு நில்லாம, சத்தியத்தை வேத வசனத்தை வாசிக்காம நீ கர்த்தருக்கு நான் கனி கொடுப்பேன், கர்த்தருடைய சிலுவை சுமப்பனா, உன்னையும் என்னையும் காட்டில பரிதபிக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. யாரும் இருக்க முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். எரேமியா 17:7-8. அவர் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதோ, கால்வாய் ஓரமாய் தன் வேறுகளை விடுகிறதோ, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதோ, மழை தாழ்ச்சியான வருஷத்திலோ வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமோ திருக்குள்ளதோ மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆமென், ஆமென், ஆமென். நீ கனி கொடுக்கிற ஆள் தான், நீ கனி கொடுக்கிற பர்சன் தான். ஆனா உன்னை கனி கொடுக்காம செய்யறது எது? எது உன்னை கனி கொடுக்காம செய்யுது? இப்பதானே வாஸ்து முடிச்சிங்க. மகா மகா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும் எது? உனக்கு ஆசை, கனி கொடுக்கணும்னு ஆசை, ஆனா உன் இருதயம் டைவர்ட் பண்ணுது.
எப்படி? இதெல்லாம் கர்த்தர் டைரக்டா வந்து நின்று உன்னை அழைக்கணும் பிரதர். எப்படி பிரதர்? கர்த்தர் வந்து டைரக்டா நின்று, ஏய் சஞ்சய், நான் உன்னை இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறேன், எழுந்து வா அப்படின்னு அவர் சொன்னா மாத்திரம்தான். எவர் சொன்னா? உண்மைதான். நான் லைவ் போதேன்னெல்லாம் கூட கவலைப்படல. ஒரு விஷயம் சொல்கிறேன், காலேஜெல்லாம் சேர்த்துட்டு வந்துட்டு நீ என்ன தான் பறந்தாலும், நீ எங்கே தான் ஓடினாலும் உனக்கு ஊழியம்தான். நான் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்வேன், அதுதான் என்னுடைய நோக்கம். இந்த வாரம் வந்துச்சு வாயில் வார்த்தை, எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, நல்ல வேலையை குத்தாரு, எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டு இப்போ முழு நேரம் ஊழியத்துக்கு வாழான்ட்டார். வந்துட்டேன். ஆனால் அன்னைக்கு சொல்லும்போது நான் கொற்றப்படத்தில் குறை பேசலை. அன்னைக்கு சொல்லும்போது யோசித்திருப்பார், ஐயோ என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுகிறாரே. நீ தேவனுக்காக ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீ தேவனுக்காக எதை இழக்கிறாயோ அதை பல மடங்கு உயர்த்துவார் அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நேரடியாக இறங்கி வந்து உங்ககிட்ட பேசினாருன்னு வச்சுங்களேன், நான் கூட தான் சொல்கிறேன், நான் கூட உயிரோடு இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன். உண்மைதான் சொல்கிறேன், நான் கூட உயிரோடு இருக்க மாட்டேன். ஏன்னா மோசேவை விட யோகிய நான் எல்லாம் இல்லை. மோசேக்கே சொல்லிட்டார், மோசே நீ என்னை பார்த்தேன்னா செத்துருவ, அதனால நீ என்ன பண்ணு, நான் அப்படி கடந்து போகிறேன், வேணா கொஞ்சம் அப்படி என் ஷேடோ விடும், என் நிழல வேணா பார்த்துக்கோ. அதனால்தான் ஆண்டவருடைய நிழலாய் ஊழியர்கள் எங்களை வச்சு உங்ககிட்ட பேசுகிறாரு. கேட்டா கேளு, விட்டா விடு, ஏற்றுக்குனா ஏற்றுக்கோ அப்படின்ட்டு போகிற கூட்டத்தில் நான் இல்லை. நீ ஏற்றுக்கிட்டா கர்த்தருக்கென்று நல்ல கனியை கொடுப்ப, இல்லையா அது நீங்களாச்சு ஆண்டவராச்சு. இந்த எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கிற அதே வார்த்தை தான் எங்கே இருக்குது? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே இருக்குது? அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். பைபிளில் தான் இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது. எனக்கு எத்தனாவது சங்கீதத்தில் இருக்குது? 1வது சங்கீதத்தில் இருக்குது. இருக்குதா? அப்போது நம்ம எத்தனை மணி நேரம் பைபிளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? எத்தனை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? சொல்லுங்கம்மா, எத்தனை மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? சரி, இப்படி கேட்குற, எத்தனை மணி நேரம் துணி துவைக்கிறீங்க? துணி துவைக்கிறதுக்கு நேரத்தை கொடுக்குறோமே, ஜபத்துக்கு அவ்வளோ கேவலமா ஆண்டவர். ஒருத்தர் சொன்னார், கறிவேப்பிலை வாங்கும்போது கொஞ்சம் காசு கம்மி பண்ணி வாங்குவாராம், கொத்தமல்லி வாங்கும்போது வாங்குவாராம், இதெல்லாம் சேர்த்து வச்சு ஆண்டவருக்கு தருவாராம் ஊழியத்துக்கு. நான் அதெல்லாம் ஒத்துக்கிறதே கிடையாது. கறிவேப்பிலையில் சொச்சம் பிடிச்சி, வெந்தயத்தில் சொச்சம் பிடிச்சி, அதில் சொச்சம் பிடிச்சி, கர்த்தர் அப்படிப்பட்ட பிச்சைக்கார ஆண்டவர் அல்ல. அவர் கொடுக்கணும்னு நினச்சா எதுதாங்க கொடுக்கணும்? எதையா கொடுக்கணும்? முதன்மையானதை கொடுக்கணும்னு இருக்குது, பழுதற்றதை கொடுக்கணும்னு இருக்குது. ஆகினால எனக்கு பிரியமான என் அன்பு தேவச்சனமே, நீ நல்ல கனி கொடுக்கணும்னா இப்போ வாஸ்த அந்த எரேமியாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகமும் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருக்கிற அந்த 1வது சங்கீதமும் நீ வாசித்தே ஆகணும், அதன்படி நீ நடந்தே ஆகணும். அதில் ஒரு வசனம் இருக்கும் சங்கீதங்களில், எங்கே உக்காரக்கூடாதான்? எங்கே உக்காரக்கூடாது? சர்ச்சில் உக்காரக்கூடாதா? எங்கே உட்காரக்கூடாது? அக்கா உடனே சொல்கிறாங்க, மதிய ஆண்டி துன்மார்க்கன், அது ஆலோசனை. நீ எங்கே உட்காரக்கூடாது? எங்கே உட்காரக்கூடாது? ஆனால் நம்ம எங்கே உக்காந்துக்கிறோம்? இப்போ சர்ச்சில் உக்காந்துக்கிறோம். தெளிவாக பேசுவீங்க. இப்போ சர்ச்சில் தான் உக்காந்துக்கிறோம். மீதி நேரம் எங்கே உட்காடுறோம்? உண்மைதாங்க சொல்ல, மீதி நேரம் எங்கே உட்காடுறோம்? ரோட்லேயும், ரோட்டுக்கு பக்கத்துலேயும், வழியில் போகிறவங்ககிட்ட வர்றவங்ககிட்ட பேசிக்கின்னு. விஷயம் தெரியுமா? ஏன்னா சுமதி அவ்வளோ வேகமாக போகுது, அதுக்கு ஏதோ வேதனை வேகமாக போகுது. இன்னும் ஸ்வேதா வீடே வந்து சேரில் பழகுது, உடனே வேறு மாதிரி போகும் அடுத்தவங்க நியூஸு.
என்னான்னு சுவேதா போனவுலே வரவே இல்லையாம். அப்புறம் எனக்கு ஃபோன் வரும், என்னான்னு சுவேதா காணோம் ஐயா. அப்புறம் நான் சஞ்சய்க்கு, அப்பா சுவேதா எங்கேயோ ஓட்டாலாம்ப்பா. ஒன்றும் இல்லை, நீ பயந்துடாத, எங்கள் சுவேதாவை பற்றி பேசுனுங்கிறேன். சுவேதா ஓட்டாலாம்ப்பா, மேட்ரு முடிஞ்சாங்க கதை. சஞ்சய் அவங்க அப்பா கிட்ட சொல்லுவான், அப்பா ஸ்வேதா ஆளே இல்லையா, யாரோ கூட, அவன் லேட்டாக வரா, ஏதோ வேகமாக இந்த பொண்ணு நடந்து போச்சு, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு அங்கே கதை. இன்னைக்கு பரிகாசக்கார உக்காண்டுக்கிற இடத்துல இன்னைக்கு கிறிஸ்துவ உக்காண்டுக்கிறான், கிறிஸ்துவ பொம்பளைங்க உக்காண்டுக்குது. அதுக்காக பேசுகிறேன், உண்மைதான் சொல்கிறேன். என் மனைவி மேலே ஒரு பெரிய, அது பேர் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய இது இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. என்னன்னாக்கா அவங்க வர்றது கூட இல்லை, ஊட்டாண்ட கூட வர்றதில்ல. ஏன் போகணுன்னு கேட்குறேன், உண்மைதான் சொல்கிறேன். ஏன் போகணும்? உக்காந்து பேச ஆரம்பித்தா வேதத்தை பற்றி பேசுங்க, சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்ன காயத்ரி குழம்பு? எங்கள் வீட்லேயும் அதே தான், உங்கள் வீட்லேயும் அதே தான், எதிர் வீட்லேயும் அதே தான், பக்கத்து வீட்லேயும் அதே தான், உக்காந்து வீணுக்கு அதை பேசிக்கின்னு இந்த வேலை செய்கிறத விட நீ வீட்லேயே உக்காந்துரு, அது எனக்கு போதும். அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், இருக்கட்டும் பரவாயில்ல, இருக்கட்டும் பரவாயில்ல, இப்படியெல்லாம் பொண்டாட்டி நடத்தக்கூடாது, இருக்கட்டும் பரவாயில்ல. உண்மையை சொல்றாங்க, நீ என்னைக்கு பரிகாசக்காரன் உக்கார இடத்துல உக்காந்து அன்னைக்கு கர்த்தருக்கென்று நீ கொடுக்க வேண்டிய நற்கனியை கொடுக்காமல் போகிறீர்கள், தெரிஞ்சுக்குங்க. உண்மைதான் சொல்றேன். உங்க பிள்ளைகள் பழகினாலும் கர்த்தருடைய ஜபத்தில் நிற்கிற பிள்ளைகளோடு பேச வைங்க. உண்மைதான் சொல்றேன். சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் தூக்கி விசிறடிங்க. இப்போ 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 என்ன சீசனு? சம்மர் சீசன். இப்போ ஸ்கூல் லீவு, போகலாம் எங்கண்ணா, அத்தை வீட்டுக்கு போகலாம், மாமா வீட்டுக்கு போகலாம், சித்தி வீட்டுக்கு போகலாம், சித்தப்பா வீட்டுக்கு போகலாம். நான் இன்னைக்கு வைராக்கியத்தோடு பேசுகிறேன். அவங்க கிறிஸ்தவங்களா இருந்தால் அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போங்க, இல்லாட்டி கூட்டின்னு போவாதீங்க, இயேசுவின் நாமத்தினால. உண்மையாக சொல்கிறேன், போவாதீங்க. நேற்றுக்கு எப்படி தான் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, தாத்தா மே மாதம் திருவிழா வந்துரு, கப்புனுச்சு. ஏடா மே மாதம் திருவிழாவா? அட தெரிக அப்படின்ட்டு. தாத்தா சியோன் மலையில் திருவிழா தாத்தா. ரைட், கிறிஸ்டியன் திருவிழாவா? அங்கே நடக்கும் சொல்லுவாங்க, 10 நாள் 3 நாள் 8 நாள் ஏதோ 4 நடக்குமா. என்னையும் கூப்பிட்டுருக்குறாங்க எத்தனையோ முறை, நான் போனதே கிடையாது. நேற்று ராத்திரி கூட அந்தமான செல்லை காமிச்சுன்னு இருந்தாங்க, காமிச்சு. ஆனால் அந்த இடத்துல மெசேஜ் கொடுத்துட்டு வந்தனே தவிர அந்த சிட்டியெல்லாம் நான் பார்க்கல, நேற்று தான் பார்த்தேன். இவ்வளோ பெரிய ஊராடான்ட்டு. ஏன்னா என்னை எதற்கு அழைத்தாரோ அந்த வேலையை செய்யிட்டு நான் வரணும். ஆமென். வருஷம் உடன்குடி கூப்பிட்டு போவேன், வேனில் போகும்போதே இது பாருன்னு காட்டின்னு அப்படியே போயிடுவேனே தவிர ஒரு நாளும் பீச்சுக்கு போய்க்கிறோமா? எஃப்சிபா, நீ பார்க்குறத பார்த்தா நான் உன்னை கூட்டின்னு போகாத மாதிரியே இருக்குது. பீச்சுக்கு போகணுமா? எப்போ? கடைசியாக ஒரு கூட்டம் வந்ததுனால போனோம். ஆனால் அதுக்கு முன்னாடி 3 வருஷம் போயிருக்கிறோம், ஒரு நாளும் கூட்டின்னு போலையே. உண்மைதான் சொல்கிறேன். போவ செய்தியை கொடுப்போமா, 3 நாள் அங்கே இருந்தோமா, போட்டதை தின்னோமா, வந்து கூட சேர்ந்தோமா. ஆமென், அல்லேலூயா. நீ பரிகாசக்காரன் உட்காருகிற இடத்துல இயேசுவின் நாமத்தினால இனி உட்காராதீர்கள். ஆமென். ஒன்றும் இல்லைங்க, நான் இப்படி சொல்லி நான் முடிச்சிடறேங்க நேரம் போக்கில். இப்போ சுமதியும் ரேவதியும் உக்காந்து பேசுகிறீங்க, என்ன பேசுவீங்க? என்ன பேசுவீங்க? இல்லை உக்காந்து பேசுகிறீங்க, என்ன பேசுவீங்க? கர்த்தருடைய காரியங்களையோ, பிள்ளைங்களை குறிச்சோ, அடுத்த ஃபீஸ் கட்டுறதை குறிச்சோ பேசுவீங்க. லக்ஷ்மி கூட உக்காந்து பேசினா என்ன பேசலாம்? லக்ஷ்மி கூட உக்காந்து பேசினா இல்லை உக்காந்து அவங்க கூட ஒரு 10 நிமிஷம் நல்லா சாப்பிட்டேன் 2 வார்த்தை கேட்டேன், அதெல்லாம் கேட்கல. என்ன பேசுவோம்? அப்படியே இழுக்கும், ஜவு மிட்டாய் மாதிரி அப்படியே போகும். அப்புறம் 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 கல்பனா கூட கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் அப்புறம் புரியுதா? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், பரிகாசக்காரர்கள். உண்மைதான் சொல்கிறேங்க, இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ளே இந்த பரிகாச கூட்டம் இருக்குது. தயவு செய்து போயிடாதீங்க. பிரதர், இவங்க கிறிஸ்டியன் தானே, அவங்ககிட்ட கூட பேசாதீங்கன்ற. உண்மைதான் சொல்கிறேன், அவங்ககிட்ட கூட பேசாதீங்க, உக்காருங்க, கர்த்தரோடு பேசுங்க, கர்த்தர் உன்னோடு பேசுவார்.
டெய்லி நீங்கள் நிலை கண்ணாடின்னு இருக்குது இல்லை, அந்த கண்ணாடி பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த கண்ணாடியை பாருங்கள், இது உங்களை வாழ வைக்கும். ஆமென். அல்லேலூயா. வேதம் உங்களை வாழ வைக்கும். சொல்லி நான் முடிக்கட்டுமா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 27:2-3 வசனங்களை சொல்லி முடிக்கலாம். ஏசாயா 27:2-3. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நம்ம வாசத்துல அந்த கனியெல்லாம் நமக்கு வேணாம். இந்த 27வது அதிகாரம் 2வது 3வது வசனம் சொல்லுது, கர்த்தரே அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வழி விலகாத படிக்கு நீ தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும் என்று உன் மேல மனதுருகுகிற கர்த்தர் உரைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இரவும் பகலும் அதை நான் காத்துக்கொள்ளுவேன். அவர் டிக்ளேர் பண்ணிட்டார், நீ கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற மகனாக மகளாக நான் விரும்புகிறேன் அல்லது நான் மாற விரும்புகிறேன் என்று நீ இந்த சத்தியத்தை கேட்ட பிற்பாடு நீ சொல்லுவாயானால், கர்த்தர் நீரை தண்ணியை ஊற்றி உன்னை காப்பாற்றுவார். இல்லையா, கர்த்தர் தண்ணியும் ஊற்ற மாட்டார், காப்பாற்றவும் மாட்டார். எது உன்னுடைய தீர்மானம்? எழுந்து நின்று அல்லது முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு உன் தீர்மானத்தை கர்த்தரோடு கூட பகிர்ந்து கொள். உன் தீர்மானத்தை கர்த்தரோடு பகிர்ந்து கொள். இதுவரைக்கும் நீ கொடுத்த கனி எப்படி இருந்துச்சு? இனி நீ கொடுக்க போகிற கனி எப்படி இருக்க போகிறது? கர்த்தர் எதிர்பார்க்கிற கனி உன்னிடத்தில் உண்டா? அவர் தன்னுடைய இரத்தத்தையே உனக்காக எனக்காக தந்தாரே, தன் சரீரத்தை எருவாக மாற்றி கொடுத்தாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். ஒப்பு கொடுங்க. நல்ல கனி கொடுக்கும்படியா, நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே என்னை மாற்றும். இயேசுவே என்னை மாற்றும். நீர் விரும்பின கனி கொடுக்கலதாப்பா, எனக்கு அதை நான் உணர்ந்திருக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த நாளிலேயும் நாங்கள் கேட்டிருக்கிற இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுக்காக உம்முடைய சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தீர். நீர் எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை பூமியில் சிந்தினீர். அவை எல்லாவற்றிற்கும் இந்த நாளில் ஒரு பலன் இருக்க இன்றைக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கனியுள்ளவர்களாய் மாற்றுவீராக. நீர் மீண்டும் வந்து எங்களிடத்தில் விசாரிக்கும் பொழுது, தேடும் பொழுது மரமாகி எங்களிடத்தில் கனிகளை இழுக்க இன்றைக்கு எங்களை நாங்களே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களிடத்தில் இருக்கிற கலைகளை எடுத்து போடுவீராக. எங்களிடத்தில் இருக்கிற தேவையற்ற காரியங்களை நீக்கி போடுவீராக. உடைய வார்த்தை சொல்லுகிறபடி நீர் அதை அடிக்கடி விசாரித்து தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாள் முதற்கொண்டு எங்களை நீரே பராமரிப்பீராக. நீரே எங்களுக்கு நீர் பாய்ச்சுவீராக. இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தோட இன்னைக்கு கேட்க போறீங்க, ஆண்டவரே இனி எனக்கு நீர் பாய்ச்சுங்க ஆண்டவரே. இனி நான் கனி கொடுக்க எனக்கு
உம்முடைய நல்ல ஆவியாகி அந்த தண்ணீரை என் மேல ஊற்றுவீராக. நான் அந்த கனியுள்ள மனுஷனாய் கனியுள்ள மனுஷியாய் வாழ இன்னைக்கு என்னை உடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் விசாரிக்கும் பொழுது, நீர் வந்து தேடும் பொழுது நாங்கள் பட்டு போக அல்ல, இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற, எங்களிடத்திலிருந்து அநேகர் சுவையுள்ளதை பெற்றுக்கொள்ள இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த ஜலம் எங்கள் மேல கட்டவிழ்க்கப்படுவதாக. இன்னைக்கு வாஞ்சியுள்ள ஆத்துமாக்களாய் இன்னைக்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம். தவணமுள்ள ஆத்துமாக்கள் மேல நிரப்புவேன் என்று சொன்னவர் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் எல்லார் மேலையும் அந்த ஆவியின் தண்ணீர் ஊற்றப்படுவதாக ஊற்றப்படுவதாக. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையாய் இருந்தாலும் இன்னைக்கு ஆவியினால் எங்களை திருப்தியாக்குகிறார். இன்னைக்கு அந்த ஆவியின் ஜலத்தினால் திருப்தியாக்குகிற ஒரு நேரம் இப்பொழுதே அது மாறுவதாக. நீர் விரும்புகிற கனி எங்களுக்குள்ள வைப்பீராகப்பா. நீர் விரும்புகிற கனிகள் எங்களுக்குள்ளாக வைப்பீராகப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஆண்டவரே, நீர் விரும்புகிற கனி, நீங்க விரும்புகிற கனி, சபைக்குள்ள நீர் விரும்புகிற கனியாய், பட்டணத்திற்குள்ள நீர் விரும்புகிற கனியாய், குடும்பத்திற்குள்ள நீர் விரும்புகிற கனியாய், எல்லாவற்றிலேயும் நீர் விரும்புகிற கனியாய், சுவையுள்ள ரசத்தை கொடுக்கிற திராட்சை பழமாயங்களை மாற்றுவீராக. நாளில் அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் எங்கள் மத்தியில பெருகுங்கப்பா. தாழ்த்தி உரிமையாக்குகிறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய வழி நடத்துதல் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.